Good afternoon, guys. Today we are going to discuss about NBFI, that is non-banking financial institutions. Okay, before going into that, I want to explain the difference between banking and non-banking financial institutions. நீங்க இந்த difference தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே it will be easy for you to understand it better. Okay, so coming like starting with the banking. So bankingல என்ன ஆகுதுன்னா both banking and NBFC they follow the RBI rules and regulations. It follows the rules and regulations given by Reserve Bank of India. Okay, whereas it is banking is government authorized financial institutions, so it has a banking license. Okay, banking under banking எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா பேங்க்ஸுமே it might be federal, ICICI, HDFC, Kotak, everything, all the banks. Okay, so it is authorized by the government. Okay, so whereas NBFC, these NBFI, non-banking financial institutions என்ன ஆகுதுன்னா it has no banking license. Okay, and then பேங்கிங் பார்த்தீங்கன்னா செகண்ட் பாயிண்டில் செகண்ட் மெயின் டிஃப்ரென்ஸ் என்னென்னா பேங்கிங் வந்து இட் அக்செப்ட்ஸ் டிபாசிட்ஸ் அண்ட் கிராண்ட் கிரெடிட்ஸ் இல்லையா. ஸோ எல்லா அண்ட் தென் இட் gives loans to the people. In the same way, NBFI கூட they will accept deposits and they will give loans. ரெண்டுமே சேம் தான். ரெண்டுமே பேங்க்ஸும் கிரெடிட் வந்து கொடுக்கும், டிபாசிட்ஸ் ஆக்செப்ட் பண்ணும், வித்ட்ரால்ஸ் வந்து மேனேஜ் பண்ணும், அண்ட் செக்ஸ் கிளியர் பண்ணுறது, எல்லா ஆக்டிவிட்டீஸுமே போத் பேங்க்ஸ் அண்ட் என்பிஎஃப்சி சேமாக இருக்கும். ஆனால் அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா பேங்க்கில் வந்து இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறோட ஒரு லோன் நம்ம வாங்கினோம்னா பேங்க்கில் வந்து ரொம்பவே கம்பேரிட்டிவ்லி டு என்பிஎஃப்ஐ பேங்க்கில் ரேட் ஆஃப் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் கம்பேர்ட் டு என்பிஎஃப்ஐ. ஏன் அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், த டேர்ம் சிஆர்ஆர், கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படிங்கிற டேர்ம் தெரியும். ஸோ இந்த கேஷ் ரிசர்வ் ரேஷியோனா என்னென்னா எல்லா பேங்க்ஸுமே ஒரு 20%, நம்ம லாஸ்ட் கிளாஸில் படித்த மாதிரி ஒரு 20% ஆஃப் கேஷ் தே ஷுட் மெயின்டைன் வித் த ஆர்பிஐ. ஓகே, எதுக்கு அந்த கேஷ் அவங்க வந்து மெயின்டைன் பண்ணணும்னா இன் ஆர்டர் இப்போது லைக் அன்ஃபார்ச்சுனேட்லி ஏதாவது ஒரு பேங்க்ரப்ட் ஆகுது, இல்லைன்னா எக்கானமியில் வந்து ரொம்ப டவுன்ஃபாலாக இருக்குது நம்ம எக்கானமி அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் லைக் என்ன ஆகுதுன்னா அந்த ஒரு கேஷ் தான் யூஸ் ஆகும் நிறைய ஆக்டிவிட்டீஸ் நடக்கிறதுக்கு, நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து எஃபெக்ட் ஆகிற டைமில் நம்ம ரிசர்வ் பண்ண வந்து அந்த கேஷ் தான் நமக்கு யூஸ் ஆகும் இந்த பேங்க்கில். ஸோ எப்பயுமே எல்லா பேங்க்குமே இந்த சிஆர்ஆர், இந்த கேஷ் ரிசர்வ் ரேஷியோங்கிறது வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். அண்ட் இயர் டு இயர் அந்த சிஆர்ஆர் ரேஷியோ ஷுட் பி இன்க்ரீஸிங். அந்த சிஆர்ஆர் ரேஷியோ ஷுட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும். ஓகேவா, இந்த ஒரு ஃபேக்டர் வந்து என்பிஎஃப்சிஎஃப்ஐயில் இல்லை. ஏன்னா அவங்க வந்து எந்த ஒரு ரூலுமே கிடையாது, இந்த நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ஒரு சிஆர்ஆர் ரேஷியோ ஆர்பிஐ கூட மெயின்டைன் பண்ணணுங்கிற ரூல் கிடையாது. அந்த மாதிரி இருக்காதனால என்ன ஆகுதுன்னா நம்ம லோன் வந்து நம்ம என்பிஎஃப்ஐ, நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் கிட்ட லோன் வாங்குறப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாகவே இருக்கும். ஏன்னா இவங்க பேங்கிங் வந்து பேங்க்கில் வந்து அவங்க ரொட்டேஷன் இருக்கும், எப்பயும் மணி ஃப்ளோ வந்து டிபாசிட்ஸ் வாங்குவாங்க இல்லையா, எல்லாருமே வந்து டிபாசிட் பண்ணுறாங்க, அந்த டிபாசிட் மணி தான் இன்னொருத்தருக்கு லோனாக கொடுப்பாங்க. அப்படி கொடுக்குறப்ப என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மியாகும். இங்கே வந்து டிபாசிட் வந்து ரொம்ப கம்மியாக தான் வாங்குவாங்க, ஆனால் ரொம்ப கம்மியாக வாங்குவாங்க. ஆனால் அதுவும் வாங்குறது வந்து ஒரு குறிப்பிட்ட டைம்லேயே திருப்பி கொடுத்துடணும், ஒரு 12 மந்த்ஸ்க்குள்ளே யூ ஷுட் ரிட்டர்ன் யுவர் லோன் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் மேலே தான் இவங்க டிபாசிட்ஸே தருவாங்க. அப்புறம் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து டிபாசிட்ஸ் நிறைய வாங்காததுனால இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ திஸ் இஸ் த மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பேங்கிங் அண்ட் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஃபஸ்ட்டு என்னென்னா ரெண்டுமே ஆர்பிஐ ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ ஆகுது. அண்ட் தென் இது செகண்ட் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். பேங்கிங் கம்பேர் பண்ணுறதை விட இதில் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். அண்ட் தென் ரிஸ்க் ஃபேக்டர் அப்படிங்கிறது வரப்போ பேங்கிங்கில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேவா, நம்ம வந்து இப்போ ஒரு லைக் நம்ம வந்து பிளைண்டாக போய் எந்த ஒரு பேங்க்லேயே இருந்தாலும் லோன் வாங்கலாம். ஏன்னா ரேட் ஆஃப் இப்போ வந்து நம்ம ஒரு லோக்கல் லெண்டர்ஸ் கிட்ட போய் நம்ம வந்து இந்த கந்து வட்டி, இந்த மீட்ரு வட்டி அப்படின்னு வாங்குறத விட இந்த மாதிரி ஒரு ட்ரஸ்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸில் போய் நம்ம வந்து லோன் வாங்கினா இட் இஸ் வெரி சேஃப் அண்ட் செக்யூர். ஸோ தீஸ் ஆர் த மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பேங்கிங் அண்ட் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஓகே, ஸோ
if you read there, non-banking financial institutions are NBFI-னு சொல்லலாம், இல்லை NBFC-னு சொல்லலாம். It does not have full banking license அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபுல் பேங்கிங் லைசன்ஸ் இருக்காது, only partial பேங்கிங் லைசன்ஸ் மட்டும்தான் இருக்கும். And it is not supervised by the central bank. Unlike banking, these NBFCs are not supervised or not controlled by the central bank, that is Reserve Bank of India. Okay, so the NBFIs do not carry on pure banking business, but they'll carry on other financial transactions. Like pure banking businessல என்ன, credit கொடுக்கறது, deposit வந்து accept பண்ணுறது, டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறது, இதெல்லாம் தான் பியூர் பேங்கிங் பிஸ்னஸஸ். இதெல்லாம் பண்ணலினாலும் பார்ஷியலான ஆக்டிவிட்டீஸ் பண்ணு, லைக் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் பார்ஷியலாக பண்ணுவாங்க. இதில் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் ஆர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஓகே, so they receive deposits and give loans, that too partially. Okay, so they mobilize the people's savings and use the funds to finance expenditure and investment activities. In short, these are the institutions which undertake borrowing and lending. They operate in both the money and capital markets. Okay, like banking மாதிரியே தான், it accepts deposits and it gives loan to the people, and இந்த எல்லா ஆக்டிவிட்டீஸ், borrowing and lending activities நடக்கும். ஓகேவா, they are operating in both money and capital markets. பேங்கிங் மாதிரியே தான் capital and money marketல வந்து they operate their operations. And then one more thing is ஒன் மோர் திங் வந்து இன்சூரன்ஸ் வந்து கேரண்டியாக இருக்காது இதில் என்பிஎஃப்சியில். அண்ட் இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, இங்கே அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள். யூடிஐ மியூச்சுவல் ஃபண்ட், அண்ட் தென் யூ கேன் டேக் முத்தூட் ஃபினான்ஸ். இதெல்லாம் தான் என்பிஎஃப்சி, like non-banking financial institutions or companies. Okay.